ஆத்தாளே சேர்த்தாளே ஆபுரம்பு நிறைந்து வந்து நின்றவளே ஆத்தாள் மகமாகி வருவாள் நமக்கொரு நாளும் பயமில்லையே துந்தனை தொங்கென்று சொல்லி வந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு அம்மனுட திருக்கதையை அன்போடு நீ வில்லில் பாட அம்மனுட திருக்கதையை அன்போடு நீ வில்லில் பாட வந்தமக்கு துணை புரிவாய் காலை மகளே காலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றி வந்தவர்க்கு துணை புரிவாய் காலை மகளே காலை மகளே அந்த வடிவழகி பாதம் போற்றி மச்சரிசி வனத்திலே மகேந்திரர் பட்டணத்தை மகிடாசுரன் ஆண்டு வருகிறார். செல்வ சிறப்போடு ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் மகிடாசுரனுக்கு என்ன ரொம்ப நாளாக ஒரு எண்ணம். என்னம்மா எண்ணம்? இந்த உலகத்தில் இறப்பதும் இறப்பதும் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டு வருகிற ஒன்று. இந்த அவனியிலே நாம் அழியாமல் உயிர் வாழ வேண்டும். சாகாமல் உயிர் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் பகவானை வேண்டி தவமிருந்து பகவானிடத்திலே 1001 வருட காலத்திற்கு அழியாத வரங்களை பெற்று இந்த அவனியிலே உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மகிடாசுரன் தன்னுடைய அரசாட்சி பொறுப்பையெல்லாம் அமைச்சரிடத்திலே கொடுத்துவிட்டு அசுரனான மகிடாசுரன் அடர்வன கானகத்திலே வந்து ஆண்டவன் பகவானை வேண்டி எப்படி தவம் இருக்கிறான். எப்படி? ஆழ நீள குழிகள் வெட்டி கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலையல்லோ ஆமை நல்ல பலகை போட்டா ஆமை நல்ல பலகையின் அழகு செப்பு குடத்தை வைத்தா செப்பு கூடம் மேலையல்லோ செப்பு கூடம் மேலையல்லோ செவ்வழனி தேங்காய் வைத்தா செவ்வரளி புஷ்பம் மேலே செம்பூசி நாட்டி ஊசி மேல் ஊசியாக 9 ஊசி வைத்து ஊசி முனை மேல் காலை ஊன்றி உச்சாந்தலை கீழுமாக கால் மேலும் தலை கீழுமாக மகிடாசுரன் எப்படி தவம் இருக்கிறார். ஊசி முனை மேலே காலை ஊன்றி காலை ஊன்றி காலை ஊன்றி உச்சாந்தலை கீழுமாக கீழுமாக ஊசி முனை மேலே காலை ஊன்றி காலை ஊன்றி காலை ஊன்றி உச்சாந்தலை கீழுமாக கீழுமாக கால் மேலும் தலை கீழுமாய் கடிய தவம் செய்யுகிறான். தன் சிரசை மேல் நோக்கி கரங்களாலே நமஸ்கரித்து அருகரா அரணி என்று அரணி என்று அரணி என்று அந்த அரண்மேலே தியானம் ஆனான் தியானம் ஆனான் அதி அருகரா அரணி என்று அரணி என்று அரணி என்று அந்த அரண்மேலே தியானமானா தியானமானா 1000 முழக்கம்பத்திலே இருந்து என்னம்மா செய்கிறான்? அசுரன் மகிடாசுரன் தலைகீழாக தவம் செய்கின்றான். அன்னாகாரம் இல்லாமல் ஊன் உறக்கம் இல்லாமல் கிடையாது. இரவிலும் பகலிலும் பனியிலும் மழையிலும் காற்றையே உணவாக அருந்திக் கொண்டு கரைக்கண்டனை காண வேண்டும் என்று தவம் இருக்கிறார். ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாட்கள்? நாட்கள் வாரங்களாகின, வாரங்கள் மாதங்களாகின, மாதங்கள் வருடங்களாகின. 12 ஆண்டுகளாக ஆண்டவனை காண வேண்டும் என்று மகிடாசுரன் தலைகீழாக தவம் இருக்கிறார். 12 ஆண்டுகளாக அவன் தவம் இருக்கும் போது அந்த மகிடாசுரன் மேனியெல்லாம் எப்படி இருக்கிறது? எப்படி? காற்றடித்து மணல் பரப்பி
எப்படி அம்மா இருக்கிறது? இப்படி தவக்கோலமாக இருக்கும் போது 12 ஆண்டுகளாக அவன் செய்த தவமானது சரி எங்கே வருகிறது? எங்கே அம்மா வருகிறது? பரமன் வாழக்கூடிய கைலை மலையவே வந்து குலுக்கிறது. கைலை மலை அசைவதை கண்டால் அன்னை உமையவள் சக்தி பார்வதி ஓடோடி வந்தாள். ஆண்டவன் பகவானை பார்த்தாள். சுவாமி, என்ன பெண்ணே? சாட்சாதி கடவுளாகப்பட்ட பகவானை ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இந்த கைலை மலை அசைகிறதே சுவாமி, அதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும். பெண்ணே, சுவாமி, என்னை நோக்கி பூலோகத்திலே ஒரு அசுரன் 12 வருட காலமாக தவம் செய்து வருகிறான். அப்படியா? அவன் செய்யக்கூடிய தவத்தினுடைய மகிமைதான் இந்த கைலாயத்தை இந்த ஆட்டாட்டுகிறது. பெண்ணே, உடனே பார்வதியாள், பகவானே, தங்களையே வேண்டி தவம் இருக்கக்கூடிய அந்த பக்தனுக்கு சரி இதுவரை நீங்கள் வரம் கொடுக்காமல் இருக்கலாமா? கூடாது கூடாது, இப்பவே சென்று அவனுக்கு வரத்தை கொடுத்து வாருங்கள் என்றாள். உடனடியாக செல்கிறேன் பெண்ணே. அன்னையினுடைய வார்த்தைக்கு மறுப்பு பேசாமல் இல்லாமல் ஆண்டவன் மகிடாசுரனுக்கு வரம் கொடுக்க சரி எப்படி புறப்பட்டு வருகிறார்? எப்படி? காலை நல்ல வாகனத்தில் 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 கரை கண்டரு ஏகி வாரார் ஏகி வாரார். அடி காலை நல்ல வாகனத்தில் 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 கரை கண்டரம் ஏகி வரா இந்திரலோகம் சந்திரலோகம் ஓடமா ஓடி ஓட்டி ததாலோ இமயலோகம் தான் கடந்து ஆயே நாயே தங்கமே தங்கம் மேலோகம் தனை கடந்து தனை கடந்து தான் கடந்து பூலோகம் ஏகி வாரார் ஏகி வாரார். அடி மேலோகம் தான் கடந்து தான் கடந்து தான் கடந்து பூலோகம் ஏகி வரா மேலோகத்திலிருந்து பூலோகம் வந்து மகிடாசுரன் தவம் இருக்கக்கூடிய அடர்வன கானகத்திலே வந்து அந்த 1000 முழ கம்பத்தடியிலே சரி பகவான் களைப்புற்று அமர்ந்திருக்கிறார். காளை வாகனத்தை ஒரு இடத்திலே கட்டி வைத்துவிட்டு சரி ஆண்டவன் களைப்புற்று அமர்ந்திருக்கும் போது அசுரனான மகிடாசுரன் 1000 முழ கம்பத்திலே இருந்து ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தவம் இருக்கிறார். சபாஷ். பகவான் பார்த்தார். ஆஹா ஆஹா, இங்குதானே நம்முடைய நாமம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா அப்படியானால் மகிடாசுரன் தவநிலை இதுவாகத்தான் இருக்கும். இருக்கலாம். தவநிலையை பார்த்தார் பகவான். சரி என்ன கூறுகிறார்? என்னமா கூறுகிறார்? யாரடாவம் ஆனிடானே அருந்தவசு செய்வதென்ன செய்ததாவம் போதுமப்பா சிறப்புடனே இப்பொழுது கம்பம் விட்டு கீழே இறங்கி இறங்கி கட்டழகா ஓட் ஓட் வருவாய் ஓட் கம்போ விட்டு நீ கீழே இறங்கி இறங்கி அடி கட்டழகா வருவாயப்பா. பக்தா மகிடாசுரா, சுவாமி உன் தவத்தை நான் மனமாற மெச்சினேன். ஆகட்டும். முதலாவது இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழிறங்கி வா. சுவாமி, பக்தா, நான் கேட்கின்ற வரத்தை தருவதாக இருந்தால் தான் இந்த கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வருவேன். பக்தா மகிடாசுரா, ஆ, முதலாவது இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழிறங்கி வா. சரி அப்புறமாக நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன். கேட்ட வரத்தை தருவேன் என்று சொன்னால் தான் இறங்கி வருவேன். சுவாமி, கம்பம் விட்டு கீழிறங்கி ஏ மகிடாசுரா, மகிடாசூரா கம்பம் விட்டு கீழிறங்கி அடி கம்பம் விட்டு நீ கம்பம் விட்டு கீழே இறங்கி மகிடாசூரா கம்பம் விட்டு கீழே இறங்கி கானகந்தன்னிலே கருத்துடன் அட்சரது இடங்கள் நாட்டி கருத்துடன் அச்சங்கள் வீடங்கள் நாட்டி வானவ தேவர்கள் கண்டு மகிழ்ந்திட வாகுடனே செய்ததவனிலை போல் அடி கம்பம் விட்டு கீழே இறங்கி மகிடாசூரா கம்பம் விட்டு கீழே இறங்கி சாட்சாதி கடவுளாகப்பட்ட பகவானே, ஆ, நான் இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழே இறங்க வேண்டுமானால் என்னப்பா செய்யணும்? கேட்டவரம் தருவீரானால் ஏ அரணே அரணே அரணே, அரணே. கீழிறங்கி வருவேனையா. நான் கேட்டவரோ பகவானை கேட்டவரோ தருவீரானா ஏ பகவானே கீழிறங்கி வருவேனையா. இருவாகரனே கேசகனே சாரபதை அணிந்திடும் ஐங்கரந்தாதா அறமதி அணிந்திடும் ஐங்கரந்தாதா நீர்மல பாதா நீரணி வேதா
பக்தா சுவாமி நீ கேட்டவரும் அத்தனையும் அப்படியே கொடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உடனே மகிடாசுரன் 1000 முழக்கு அமர்த்து விட்டு கீழே இறங்கினான். ஆண்டவன் பகவானுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அழகான மலர்களெல்லாம் எடுத்து வந்து சரி முக்கண்ணன் பாதத்திலே போட்டு முக்காலும் சுற்றி வந்து வெந்த மெழுகு போலே உருகி பகவானுடைய பாதங்களில் விழுந்து பணிந்து எழுந்து நின்றார். ஆண்டவன் என்ன கேட்கின்றார்? என்னம்மா கேட்கின்றார்? பக்தா மகிடாசுரா, தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் மெச்சக்கூடிய அளவிற்கு நீ கடும் தவம் செய்திருக்கிறாய். உன் போன்ற பக்தனை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லையப்பா. மகிழ்ச்சி. உனக்கு யாது வரம் வேண்டும்? பகவானே, அடியேன் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்னப்பா வர வேண்டும்? இந்த உலகத்திலே இறப்பும் பிறப்பும் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும். இந்த அவனியிலே நான் அழியாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா? காட்டில் இருந்தாலும் சாகக்கூடாது, சரி. வீட்டில் இருந்தாலும் சாகக்கூடாது, ஆகட்டும். ஆடவர் கையினாலும் அழியக்கூடாது, ஆகட்டும். ஆயுதபாணியாலும் சாகக்கூடாது, சரி. அப்படியே ஆடவர்கள் அடியேன் என்னை ஆயுதபாணியால் அடித்துக் கொன்றால் இருந்தாலும் என்னுடைய ரத்தம் ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தால் என்ன பாகணும்? நான் 1000 மகடனாக வர வேண்டும். அது மட்டுமல்ல பகவானே, என்னப்பா இன்னும் எனக்கு எப்படிப்பட்ட வர வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட வர வேண்டும்? சூரியனு விலக வேணும், சந்திரனு விலக வேணும், சந்திரனு விலக வேணும், வர்ண நல்ல பகவான் வந்து வாசல் முத்தம் தெளிக்க வேணும், வாசல் முத்தம் தெளிக்க வேணும், வாய்வு நல்ல பகவான் வந்து வாசல் முத்தம் பெருக்க வேணும், வாசல் முத்தம் பெருக்க வேணும், அக்கினி பகவான் வந்து அக்கினி பகவான் வந்து ஆக்கிமிக படைக்க வேணும், அக்கினி பகவான் வந்து பகவான் வந்து ஆக்கிமிக படைக்க வேணும், படைக்க வேணும். தேவாதி தேவரெல்லாம் தெய்வம் என்று வணங்க வேணும், தெய்வம் என்று வணங்க வேணும், தெய்வரம்பை மோகினிமார் திருநடனம் ஆட வேணும், திருநடனம் ஆட வேணும், சரஸ்வதியால் வந்தல்லவோ சங்கீதம் பாட வேணும், சங்கீதம் பாட வேணும், பிரம்மதேவர் வந்தல்லவோ பஞ்சாங்கம் பார்க்க வேணும், பஞ்சாங்கம் பார்க்க வேணும், நாரதர் வந்தல்லவோ நாரதர் வந்தல்லவோ நடக்கும் செய்தி சொல்ல வேணும், நாரதர் வந்தல்லவோ நடக்கும் செய்தி சொல்ல வேண்டும், பகவானே, என்ன சுவாமி? தெய்வலோகத்தில் பிறந்த தேவர்கள் எல்லாம் என்னைத்தான் தெய்வம் என்று வணங்க வேண்டும், ஆகட்டும். தேவரம்பை மோகினிமார்கள் எல்லாம் நாட்டியம் ஆட வேண்டும், ஆகட்டும் அப்பா. சரஸ்வதியால் சங்கீதம் பாட வேண்டும், சரி. பிரம்மதேவர் பஞ்சாங்கம் பார்த்து சொல்ல வேண்டும், ஆஹா. அஷ்டதிக்கு பாலர்கள் முதல் அத்தனை பேருமே என்னைத்தான் அடிபணிந்து நிற்க வேண்டும். அப்படியே செய்து விடுவோம் மகிடாசுரா. பகவான் பார்த்தார். ஆஹா. பக்தா சுவாமி, இப்படிப்பட்ட வரமெல்லாம் உனக்கு வேண்டாம், வேறு வரம் தருகிறேன் என்றார். எப்படிப்பட்ட வரம் தருகிறீர்கள் சுவாமி? பகவானே, ஆ. நான் கேட்ட வரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்காவிட்டால் ஆ. உங்களுக்கு அவயமென்று என் உயிரையே போய்க்கிடுவேன். ஆமா. வேண்டாமப்பா, என்னையே வேண்டி 12 ஆண்டுகளாக தவமிருந்த நீ வீணாக உயிரை விட வேண்டாம். ஆஹா. நீ கேட்ட வரம் அத்தனையும் அப்படியே கொடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா, தந்தேனடா, கேட்ட வரம் உனக்கு தந்தேனடா, தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா, தந்தேனடா, கேட்ட வரம் உனக்கு தந்தேனடா, தந்த வரத்தினுட பெருமையினால் பெருமையினால் தாரணி முழுவதும் வாழ்வாயடா, நான் தந்த வரத்தில் உள்ள பெருமையினால் தாரணை முழுவதும் ஆழ்வாயடா. பக்தா மகிடாசுரா, சுவாமி, நீ கேட்ட வரம் அத்தனையும் அப்படியே தந்தேன். ஆகட்டும். பகவான் வரத்தை தந்தேன் தந்தேன் என்று வரத்தை கொடுத்தார். ஆஹா. மகிடாசுரன் பகவானிடத்திலே வரம் வாங்குற வரைக்கும் சரி. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எப்படி பணிந்து வணங்கி நிற்கிறார். என்ஜான் உடம்பை ஒரு சாணாக குறுகி நின்றான். வரம் வாங்கும் மட்டும் வணங்கி நின்றான், வணங்கி நின்றான், வாங்கு மட்டும் வணங்கி நின்றான், வரம் வாங்கின பின்னே நிமிர்ந்து நின்றான், நிமிர்ந்து நின்றான், வரம் வாங்கு மட்டும் அடி வாங்கு மட்டும் வணங்கி நின்றான், வணங்கி நின்றான், வாங்கு மட்டும் வணங்கி நின்றான், வரம் வாங்கிய பின்னே நிமிர்ந்து நின்றான், நிமிர்ந்து நின்றான், வரம் கொடுக்கும் மட்டும் ஆமா கொடுக்கும் மட்டும் குனிந்து நின்றான், குனிந்து நின்றான், கொடுக்கும்
மாட்டேன் என்று சொன்னவுடனே என்னம்மா செய்கிறார்? வளர்த்த கிடா மார்பில் பாய்வது போலும் தீட்டின மரத்தை கூர்மை பார்த்த வாழ் போலும் விழுந்தான். தனக்குள் வரம் கொடுத்த பகவானிடத்தில் கூட சொல்லாமல் தன்னுடைய நாட்டிற்கு புறப்பட்டு வருகிறார். மச்சரிசி வனத்திற்கு மகேந்திர பட்டணத்திற்கு மகிடாசுரன் அரண்மனைக்கு மாமன்னன் வந்தவுடனே மந்திர பிரதானிகள் எல்லாம் மன்னனுடைய வருகையை பார்த்தவுடனே எது சென்று வரவேற்று உபசரணைகளாம் நடத்துகிறார்கள். மாமன்னன் மகிடாசூரன் சிம்மாதனத்திலே இருந்து சிறப்பாக அரசாட்சி செய்து வருகிறார். நாமோ பகவானிடத்திலே ஏகப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். வரம் வாங்கி வந்தபடி அனைவரையுமே வரவழைக்க வேண்டும். கோட்டை ஒட்டு 4 வைத்து கொத்த ஆளை மேடை கட்டி மகிடாசுர மாமன்னன் ஆண்டவனிடத்திலே வரம் வாங்கி வந்த திமிரால் அத்தனை பேரையுமே வரவழைத்தார். தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அவனைத்தான் தெய்வம் என்று பணிந்திருக்கிறார். தெய்வரம்பை மோகினிமார்கள் எல்லாம் நாட்டியம் ஆடுகிறாள். சரஸ்வதியால் வந்து சங்கீதம் பாடுகிறாள். பிரம்மதேவர் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமா, அஷ்டதிக்கு பாலர்கள் முதல் அத்தனை பேருமே அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார்கள். மகிடாசுரன் தெய்வலோகத்தில் பிறந்த தேவர்களை எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்துகிறார்? எப்படி? கல்கூடத்தை சுமக்க சொல்லி மதுக்கூடத்தை சுமக்க சொல்லி மாபாவி உதைக்கலுற்றார். கால்படி மது குறைந்தால் கன்னத்திலே அறையுகின்றார். அரைப்படி மது குறைந்தால் அடிக்கலுற்றான் தேவர்களே. முக்கால் படி மது குறைந்தால் மது குறைந்தால் முதுகில் கல்லை சுமக்க செய்வார். ஆண்டவனுக்கு பணிவிடை செய்ய பிறந்த தேவர்களை எல்லாம் கொடியவன் மகிடாசுரன் கொடுமைப்படுத்துகிறான். மதுவை அருந்த சொல்லுகிறான். மாமிசத்தை உண்ணச் சொல்லுகிறான். கால்படி மது குறைந்தால் தேவர்களை கன்னத்தில் அறைகின்றான். அரைப்படி மது குறைந்தால் அடிக்கின்றான் தேவர்களை. முக்கால் படி மது குறைந்தால் முதுகிலே கல்லை ஏற்றி சுமக்க வைக்கிறார். நடந்தா தப்புங்கிறான், இருந்தா தப்புங்கிறான். நல்லா சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல, நிம்மதியாக வாழ முடியவில்லை. அந்த கொடியவன் மகிடாசுரன் அது மட்டுமா செய்யறான்? என்ன செய்கிறான்? பகவான் கிட்ட வாங்கிட்டு வந்தானே தங்க ரதம். அந்த பொன்னு ரதத்திலே அமர்ந்து கொண்டு அஸ்வங்களுக்கு பதிலாக தேவர்களின் ரதத்திலே பூட்டி சேரலும் சவதியிலே இழுத்து செல்லும்படி அடிக்கிறார். தேவர்களால் ரதத்தை இழுக்க முடியாவிட்டால் கையிலே சவுக்கு எடுத்து கண்ட மட்டும் அடிக்கிறார். தேவர்களால் கொடுமை தாங்க முடியாமல் ஐயையோ, ஆண்டவன் பகவானுக்கு பணிவிடை செய்ய பிறந்தோமா, இல்லை இந்த பாவி மகிடாசுரனுக்கு பணிவிடை செய்ய பிறந்தோமா? என்ன பாவம் செய்தோம்? ஆண்டவன் கொடுத்த வரத்தின் கொடுமையினாலே இந்த கொடியவன் நம்மை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறானே, இதற்கு விமோச்சனமே கிடையாதா? தேவர்கள் எல்லாம் வேதனையுற்று வீற்றிருக்கும் போது மகிடாசுரன் 6 மாத தூக்கம் தூங்க ஆரம்பிக்கிறான். ஆஹா, இன்னைக்கு தான் பாவி கண்ணு அவிய போகுது. இன்னும் தூங்கி விழிக்க 6 மாசம் ஆகும். இவன் விழிப்பதற்குள்ளே ஆண்டவனை சந்தித்து இறைவனிடம் விமோச்சனம் பெற வேண்டும் என்று வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தார். தேவர்கள் எல்லாம் வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார்கள். ஆண்டவன் பகவானை வேண்டி எப்படி புலம்புகிறார்? எப்படி? ஆண்டவனே பகவானே அரணாரே கண்ணில்லையா, ஆண்டவனே பகவானே அரணாரே கண்ணில்லையா, கொடிய பாவி மகிடாசூரன் கொடுமையாது செய்யுகின்றான். அப்படி கொடிய பாவி மகிடாசூரன் கொடுமையது செய்யுகின்றான். பூநூலை கலக்க சொல்லி போட்டு விட்டான் மாட்டு வடம். பூநூலை கலட்ட சொல்லி போட்டு விட்டான் மாட்டு வடம். பூநூலை கலக்க சொல்லி போட்டு விட்டான் மாட்டு வடம். மதுவை அவன் உண்ணச் சொல்லி மாபாவி அடிக்கின்றானே
கடவுளாகப்பட்ட பகவானே, சரி, இந்த பாவிகளான தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்ய பிறந்தோமா? இந்த அரக்கன் மகிடாசுரனுக்கு பணிவிடை செய்ய பிறந்தோமா? இந்த கொடியவன் செய்யக்கூடிய கொடுமை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆஹா, மார்பில் அணிந்திருந்த பூநூலை கலற்றிவிட்டு பெரிய மாட்டுவடத்தை சுமக்க வைத்திருக்கிறான். கற்குடத்தை சுமக்க சொல்லுகிறான், கரிவரட்டி திங்க சொல்லுகிறான். இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று அடிக்கின்றான். ஆமா, எங்களால் வேதனை தாங்க முடியவில்லை பகவானே. பகவானே, இந்த பாவியிடமிருந்து எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆமா, தேவர்கள் எல்லாம் அழுது புலம்பினார். சரி, ஆண்டவன் பார்த்தார். ஆஹா, மகேந்திர பட்டணத்திலே மகிடாசுரன் கோட்டைக்கு சென்ற தேவர்கள் எல்லாம் நம்மை நினைத்து புலம்புகிறார்களே. எதற்காக இப்படி புலம்புகிறார்கள் என்று தெரியவில்லையே. அவர்களுக்கு என்ன ஆபத்து வந்து விட்டதோ தெரியவில்லை. இப்பவே சென்று பார்க்க வேண்டும் என்று இறைவன் புறப்பட்டு வருகிறார். சரி, தேவர்களை பார்த்தார். ஆஹா, அப்பா தேவர்களே, சுவாமி, என்னப்பா இது? கொடுமை தாங்க முடியவில்லை சுவாமி, மகிடாசுரனுடைய கொடுமை. பக்தா, சுவாமி, அதாவது என்னையே வேண்டி 12 ஆண்டுகளாக தவமிருந்தான் மகிடாசுரன். ஆகட்டும், அவன் தவத்தின் மகிமையினாலே அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து விட்டேன். ஆகட்டும், கொடுத்து வரத்தை வைத்து உங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவார் என்று அறியவில்லையப்பா. சுவாமி, ஏதோ தெரிஞ்சும் தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன். எனக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியுமோ தவிர சரி, கொடுத்த வரத்தை அளிப்பதற்கு என்னால் முடியாது. இதிலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் யாரை நாடுவது சுவாமி? அப்பா தேவர்களே, சுவாமி, நான் கொடுத்த வரத்தை அளிக்க வேண்டுமானால் ஸ்ரீமன் நாராயணனால் தான் முடியும். அப்படியா? பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாவன் நினைத்து முறையிடுங்கள். சரி, கண்ணன் மனது வைத்தால் உங்கள் கவலையெல்லாம் தீர்ந்துவிடும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. தேவர்களுக்கு பகவான் சொல்லிவிட்டு இறைவன் சென்று விட்டார். தேவர்கள் எல்லாம் என்பெருமான் நினைத்து எப்படி புலம்புகிறார்? எப்படி? மாயவனே கேசவனே மணிவண்ணா கோபாலா, மாதவனே கேசவனே மணிவண்ணா கோபாலா, அயோத்தியில் பிறந்தவனே மணிவண்ணா கோபாலா, தேவகியாள் திருமகனே, 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 மகனே மணிவண்ணா, திருமாலே கருணை செய்வாய். தேவர் படும் துன்பம் அது திருமாலே கேட்கலையா? தேவர் படும் துன்பம் அது திருமாலே கேட்கலையா? நாங்கள் படும் துயரமெல்லாம் பரந்தாமா நாராயணா கேட்கலையா? மாதவா, கேசவா, வாமனா, வாசுதேவா, பரந்தாமா, பக்தவட்சலா, நந்தநந்தனா, ஆண்டவன் கொடுத்த வரத்தினாலே இந்த அசுரன் எங்களை கொடுமைப்படுத்துகிறான். எப்படியும் எங்கள் துன்பத்தை தீர்க்க நீதான் அருள் புரிய வேண்டும் கண்ணா. நாங்கள் விடும் துன்பமெல்லாம் நாராயணா உன் செவிகளுக்கு கேட்கவில்லையா? கண்ணா மணிவண்ணா என்று என்பெருமானை நினைத்து புலம்பினார். திருமால் பார்த்தார். என்ன செய்தார்? கைலாசத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் பூலோகத்திலே வந்து நம்மை நினைத்து புலம்புகிறார்களே, என்ன விவரம் என்று தெரியவில்லையே, காரணம் தெரியவில்லையே என்று கண்டபெருமான் கருட வாகனத்திலே அமர்ந்தார். மகேந்திர பட்டணத்திற்கு புறப்பட்டு வருகிறார். வடக்கு கோட்டை வாசலிலே தேவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். அப்பா தேவர்களே, பிரபு, என்னப்பா இது? எங்கள் குறையை தீர்ப்பதற்கு தங்களை தவிர வேறு ஆள் இல்லை பிரபு. அங்கு உள்ள நீங்கள் எல்லாம் இங்கு வந்து என்ன நினைத்து புலம்புகிறீர்களே? உங்களுக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது? ஆதி கைலாசத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் மகிடாசுரனுக்கு ஏகப்பட்ட வரத்தை கொடுத்து விட்டார். அப்படியா? அவன் வாங்கிய வரத்தின் பலனாலே எங்களை கொடுமைப்படுத்துகிறான் பிரபு. அப்பா தேவர்களே, எங்க அத்தானுக்கு ஆதியிலிருந்து அந்த வரை இதே பழக்கமாகி விட்டது. ஆமாம் சுவாமி. பக்தர்கள் பகவானை வேண்டி தவமிருப்பார்கள். சரி, பகவான் பக்தர்களுக்கு வரத்தை கொடுத்து விடுவார். வரம் பெற்றவர்கள் கொடுத்தவரையே பரீட்சித்து பார்க்க ஆரம்பித்து விடுவார். ஆமாம் சுவாமி. தேவர்களே, கவலைப்படாதீர்கள். ஆகட்டும். நான் இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. ஆகட்டும். இந்த கொடியவன் மகிடாசுரம் இருந்து உங்களுக்கு வெகு சீக்கிரம் விமோச்சனம் கொடுக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. கவலைப்படாமல் போய் வாருங்கள். தேவர்களுக்கு திருமால் ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பார்க்கடலுக்கு வந்தார். சரி.
வரும்போதே யோசித்துக் கொண்டே வர்றார். எப்படியும் தேவர்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும். கண்டிப்பா தீர்க்கணும். யாரை அழைக்கிறார்? கலகப்பிரியன் கலைவாணி மைந்தன் சரி நாரதரை அழைத்தார். அப்பா நாரதா சுவாமி, இன்று நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை கொடுக்க போறேன். அப்படியா பரந்தாமா? நாரதா சுவாமி, மகிடாசுரன் நாளை தினம்தான் 6 மாத தூக்கம் தூங்கி விழிக்க போறான். ஆகட்டும். விழிக்கும் போதே உன்னைத்தான் பார்க்க வேண்டும். அவன் எதிரிலே நான் தான் நிற்க வேண்டுமா பிரபு? பார்த்தவுடனே நலம் விசாரிப்பான். ஆகட்டும். அவனிடத்திலே முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன விஷயம்? பக்தா மகிடாசுரா சுவாமி, ஆண்டவரை வேண்டி தவமிருந்து பிரயோஜனமற்ற வரங்களைத்தானே பெற்றிருக்கிறார். ஆகட்டும். முக்கியமான 3 வரத்தை நீ கேட்கல, பகவானும் உனக்கு கொடுக்கல. அப்படியா? உனக்கு வரம் கொடுத்தாரே பகவான், பகவானும் உனக்கு பணிவிட செய்ய வரம் கேட்கல. சரி. பகவான் தேவி பார்வதியும் உனக்கு பணிவிட செய்ய வரம் கேட்கல. சரி. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனும் உனக்கு பணிவிட செய்ய வரம் கேட்கல. ஆகட்டும். இந்த 3 வரத்தையுமே உனக்கு கண்ணன் கொடுப்பதாக பார்க்கடலுக்கு வர சொல்லி இருக்கிறார். சரி. என்று எப்படியாவது வசப்படுத்தி அவனை பார்க்கடலுக்கு அனுப்பி வச்சிரு. ஆகட்டும் பிரபு. மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரி. திருமால் நாரதனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். சரி. நாரத பிரம்மாவும் புறப்பட்டு வருகிறார். எங்கே வருகிறார்? எங்கே வருகிறார்? பார்க்கடல் தன்னை விட்டு கண்ணனிடம் இடையும் வெற்றி மற்றொரு ஜீவனமாதற்கு மகேந்திரகிரி பட்டணமோ மகிடாசுரன் அரண்மனைக்கு ஆமம்மா மகிடாசுரன் அரண்மனைக்கு போடம்மா முனியும் ஏகி வாரா அப்படி மகிடாசுரன் அரண்மனைக்கு மகிடாசுரன் அரண்மனைக்கு அந்த மாமுனிவர் ஏகி வாரா மற்றொரு ஜீவனத்திற்கு மகேந்திரர் பட்டணத்திற்கு மகிடாசுரன் அரண்மனைக்கு நாரதர் வரும்போது என்னம்மா செய்து கொண்டிருக்கிறான் மகிடாசுரன்? 6 மாத தூக்கம் தூங்கி விழித்து எழுந்து அமர்ந்திருக்கிறார். நாரத பிரம்மம் நாராயணுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வர்றார். நாராயண நாராயண நாராயண. மகிடாசுரன் பார்த்தார். நாரதா வருக வருக. ஆகட்டும். வரவேண்டும் வரவேண்டும். நல்ல சமயத்திலே வந்து விட்டாய். மகிடாசுரா பக்தா, இப்பொழுதுதான் தூங்கி எழுந்திருக்கிறாயா? தூங்கி எழுந்தவுடனே உங்களைத்தான் பார்த்திருக்கிறேன். இதுவரை நடந்த விஷயத்தை விளக்கமாக சொல்லு என்று கேட்டார். மகிடாசுரா, நாரதா, பரமேஸ்வரனை நினைத்து நீ வரம் பெற்று வந்தாயாமே? ஆமா. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாரதா, இறைவனிடத்தில் ஏகப்பட்ட வரம் பெற்று வந்திருக்கிறேன். ஏகப்பட்ட வரத்தை வாங்கினாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதப்பா. அப்படியானால் 3 வரத்தை நீ வாங்கி வந்திருந்தாயானால் என்ன வரம்? அகில உலகத்தையும் நீ ஆட்டி படைக்கலாம். 3 வரம் என்றால் என்ன வரம் நாரதா? அந்த பரமசிவன் உனக்கு வரம் கொடுத்தார் அல்லவா? ஓஹோ. அவரையே அடிமை கொள்ள ஒரு வரம், அவருடைய மனைவி பார்வதியை அடிமை கொள்ள ஒரு வரம், அவருடைய மாப்பிள்ளையாகப்பட்ட பரந்தாமனை அடிமை கொள்ள ஒரு வரம். இந்த 3 வரத்தையும் நீ வாங்கி வந்திருந்தாயானால் அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கலாம். மகிடாசுரா. நாரதா, இந்த 3ஐயுமே மறந்து விட்டேனே. மறந்து விட்டா என்ன? இப்பொழுது சென்று வாங்கி வந்து விடு. யாரிடம் சென்று வாங்குவது? பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே பரந்தாமன், அவன் உன்னை அழைத்தான். நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. இப்பவே சென்று அந்த 3 வரத்தையுமே பெற்று வருகிறேன். தாமதிக்காமல் போய் வாங்கி வா. உடனே புறப்படுகிறான் மகிடாசுரன். சரி. எப்படி வர்றான்? எப்படி வருகிறான்? வரும்போதே லாப கணக்கு போட்டுக்கிட்டே வர்றான். ஓஹோ. இந்த 3 பேர் நமக்கு அடிமையாகிவிட்டால் நாம் எப்படி வாழலாம்? பார்வதியும் பகவானும் பச்சை மாலும் அடிமை என்றால் பச்சை மாலும் அடிமை என்றால் மூத்த மகன் கணபதியை முன்னே வைத்துக் கொண்டிடலாம். முன்னை வைத்து கொஞ்சிடலாம். இளைய மகன் வேலவனை இடது பக்கம் வைத்திடலாம். இடது பக்கம் வைத்திடலாம். வரமதுவும் கொடுத்திடலாம். படியதுவும் வளர்ந்திடலாம். படியதுவும் வளர்ந்திடலாம். அகில நல்ல உலகமாதை உலகமாதை அகில நல்ல உலகமாதை ஆட்டி மிக படைத்திடலாம் படைத்திடலாம். அகில நல்ல உலகமாதை 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 ஆட்டி நல்லா படைத்திடலாம் படைத்திடலாம். பகவானும் பார்வதியும் பச்சை மாலை அடிமையாகி விட்டால் ஆமா, வரம் கொடுக்கலாம், படி இழக்கலாம், சரி, உயிர் கொடுக்கலாம். ஆமா, அகில உலக மக்களே நம்மைத்தான் ஆண்டவன் என்று பணிவார்கள். 14 லோகத்தையும் ஆட்டி படைக்கலாம். 56 தேசத்தை ஆள்வதை விட இந்த அகில உலகத்தை ஒரு ஆட்டி படைக்கலாம் என்று லாபக்கணக்கு போட்டுக்கொண்டே புதுமாப்பிள மாதிரி அலங்காரம் பண்ணா. இறைவனிடத்திலே வாங்கி வந்த தங்க ரதத்திலே அமர்ந்தான். பார்க்கடலுக்கு பரந்தாமனை பார்க்க புறப்பட்டு வர்றான். வரும்போதே பார்க்கடல் பக்கத்துல கொண்டு வந்து ரதத்தை நிறுத்தினான். மகிடாசுரனுக்கு ஒரு எண்ணம். என்ன? நம்மை வரம் கொடுக்க வரவழைத்தது கண்ணன் தானே, அவரேதான்.
முதல்ல கண்ணன் தான் நம்மை பார்த்த உடனே வரவேற்பு கொடுக்கணும். வர சொன்னவர் தான் வரவேற்பும் கொடுக்க வேண்டும். அவர் வரவேற்பு கொடுத்ததற்கு அப்புறம் தான் நாம் பரந்தாமனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆமா என்று திருமாலுடைய பெருமையை தெரியாமல் ரதத்தை விட்டு இறங்காமலும் சரி போட்ட வல்லவட்டை கலற்றாமல் என்பெருமானுடைய திருப்பாதத்தை பணியாமலும் கால் மேல் கால் வைத்து கண்ணனை பார்த்து தலையசைத்த வண்ணமாக வந்திருக்கிறார். தாமோதரன் பார்த்தார். ஆஹா, இவனுக்கு ஆண்டவன் கொடுத்த வரமல்லவா இந்த அளவிற்கு ஆழவத்திற்கு ஆளாக்கி விட்டான். இர்ரா உனக்கு புத்தி போட்டுறேன். திருமால் சற்று நேரம் எதிர்பார்த்தார். சரி, இவன் பணிவர மாதிரி தெரியல. இல்லை, கோபம் தாங்க முடியாமல் எழுந்தார் கண்ணன். என்ன சொல்றார்? என்னமா சொல்லுகிறார்? தேமகிடாசுரா, யாரென்று அறியாமல் ரதத்தை விட்டு இறங்காமலும் போட்ட வல்லவட்டை கலற்றாமலும் என்னுடைய பாதத்தை பணியாமலும் இருமாப்போடு மமதையின் காரணத்தோடு அமர்ந்திருந்தாயே. தேமகிடாசுரா, மமதையோடு அமர்ந்திருந்த காரணத்தால் உன் தலையோ இன்று முதல் எருமை தலையாக போக கடவது. உன் தலையோ எருமை தலையாக போக கடவது என்று எம்பெருமான் சாபத்தை கொடுத்தார். சரி, உடனே மகிடாசுரனுக்கு தலைமட்டு எருமத்தலை, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு தலைமட்டு எருமத்தலை ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் எருமத்தலையோடு இருந்தா பாக்குறதுக்கு லட்சமாவா இருக்கும்? நல்லா இருக்கும். எருமை தலையோடும் மனித உடம்போடும். சரி, அதற்கப்புறம் ரதத்தை விட்டு இறங்கினான். ஓடோடி வந்தான். கண்ணன் காலை பிடித்து கெஞ்சி அழுதான். ஆமா, கண்ணா, வரங்கொடுக்க வரவழைத்து இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே கண்ணா. சண்டாளப்பாவின் ஆரதன் பார்த்த வேலையில்லவா என்னை இந்த கோலத்திற்கு ஆளாக்கி விட்டான். கண்ணா, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றத்திற்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுக்கலாமா? இப்படியே சென்றால் என்னை மன்னன் என்று யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. எனக்கு விமோச்சனம் கொடு கண்ணா, குற்றத்தை மன்னித்து எனக்கு விமோச்சனம் கொடு என்று கெஞ்சினார். சரி, கண்ணன் பார்த்தார். டே மகிடாசுரா, பகவானே, சற்று நேரத்திற்கு முன்பு இந்த அறிவு உனக்கு இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? தெரியாமல் செய்து விட்டேன் சுவாமி. இருந்தாலும் விமோச்சனம் கேட்டு விட்டாய். ஆமாம் சுவாமி. உனக்கு எப்போது விமோச்சனம் கிடைக்கும் தெரியுமா? எப்பொழுது சுவாமி? என் தங்கை பார்வதா தேவியோடு 7 தோழி பெண்களும் 8 அட்டகாளிகளாக பிறந்து முதல் தங்கை முத்துமாரி என்ற வேர்நாமத்தோடு அவதாரம் செய்து உன்னை அழிப்பதற்காக வருவாள். உன்னை அழிக்க வாரபோது என்னை பார்த்து எப்படி மமதையோடு அமர்ந்திருந்தாயோ சரி, அதே ஒன்று என் தங்கையிடத்திலே உன் ஆணவத்தை காட்டினால் உன்னை அழித்தே தீர்வாள். என் தங்கையை பார்த்து தாயே என்று நீ தஞ்சம் புகுந்தால் அவளுக்கு சிங்கமுக தண்டியலாக ஏற்றுக்கொள்வாள். ஆகட்டும் பிரபு, இதுதான்டா உனக்கு விமோச்சனம். ஆகட்டும் பிரபு, போடா. அங்கிருந்து வரும்போது புது மாப்பிள மாதிரி வந்தான். சரி, இங்கிருந்து போகும்போது நடக்க முடியாம எருமத்தலையை சுமக்க முடியாமல் பின்னாடி இழுக்கு எப்படி நடந்து வர்றான்? எப்படி? தள்ளாடி தள்ளாடி தருவனமோ நடக்குவதா தள்ளாடி 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 ஏகி வரான் மகிடாசுரன் மச்சரிசி வனமதர்க்கு மகேந்திரகிரி பட்டணமோ மகிடாசுரன் அரண்மனைக்கு வாரபோது பார்த்தாரே மந்திரிமா கண்ணுடனே பார்த்தாரே மந்திரிமா மந்திரிமார்கள் எல்லாம் பார்த்தார். என்னம்மா செய்தார்? அடே தம்பிகளா, அண்ணா, என்னடா இது? ஓய், அரசன் இல்லாத வேலையிலே மாட்டுத்தலையோடு ஒரு மனிதன் வர்றான். மாடு வருது போ. நம்ம மகாராஜாவோ அரண்மனையில் இல்ல. அதானே. இவன் யாருன்னு தெரியலடா. வேற்று நாட்டு அரசனா இருப்பானோ? இவன் அடியுங்கள் விடியுங்கள் ஆரைக்கால் பிடித்து கட்டுங்கள். அடி விடி ஆரைக்காலை கட்டு என்று அத்தனை பேரும் அடிக்கிறார்கள். கையிலே சவுக்கு எடுத்து கண்டமட்டு உதைக்கிறார். கையால் அடிகடித்து காலால் மிதிக்கிறார்கள். அத்தனை பேரும் மொத்தமா அடிச்சு அவனால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அடி தாங்க முடியாமல் மகிடாசுரன் என்ன சொல்றான்? என்னம்மா சொல்லுகிறான்? அப்பா மந்திரிமார்களே, என்னை நம்புங்களப்பா, நான் தான் உங்கள் மகாராஜா மகிடாசுரன். மகாராஜாவாம்டா. சண்டாளப்பாவின் ஆரதன் பார்த்த வேலை என்னை இந்த கோலத்திற்கு ஆளாக்கி விட்டான். அப்படியா சுவாமி? கண்ணன் வரம் கொடுக்க வரவழைத்து இப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டானப்பா. அப்படியா மன்னா? என்னை நம்புங்கள், மன்னித்து விடுங்கள். மந்திரி பிரதானிகள் எல்லாம், அடே தம்பிகளா, மன்னன் என்று அறியாமல் எல்லோருமே மொத்தமா அடிச்சிட்டோமேடா. என்னடா இப்படி நாயடி வேடி அடிச்சு போட்டீங்க? மன்னனை அழைத்து வந்து சிம்மாதனத்திலே அமரச் செய்தார். சரி, மகிடாசுர மாமன்னன் எருமை தலையோடும் மனித உடம்போடும் இருந்தரசு வருகிறார். இப்படி இருந்தரசு நடத்தும் போது இங்கு இப்படி இருக்க அங்க என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? ஒங்குஞ்சம் பதிவு கப்பால் ஒன்னாங்கடல் உவர் கடலா ஒன்னாங்கடல் உவர் கடலா கங்குஞ்சம் பதிவு கப்பால் கருங்கடல் அரண்டாங்கடல் கருங்கடல் அரண்டாங்கடல்
யாகங்களுக்கு அதிகாரி யார் என்றால் யாரம்மா? நாகராஜன் நாகண்ணி. நாகராஜனும் நாககண்ணியும் கணவனும் மனைவியுமாக சரி கனிவாக வாழ்ந்து வருகிறார். ஆஹா மன்னனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார். சபாஸ். அந்த நாகராஜனுக்கும் நாகண்ணி பெண்ணாளுக்கும் ஆ, பாலால் குறையில்லை, பாக்கியத்தால் தாழ்வில்லை, சொத்தால் குறையில்லை, சுகத்தாலே குறைவில்லை. மாடகுட மாளிகையும் மாடக்காசு திரவியமும் சரி செல்வச் சிறப்புக்கு அவங்க 2 பேருக்கு எந்த குறையுமே ஒரு கிடையாது. குறையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு குறையா? குழந்தை இல்லாத ஒரு குறை. அடடடடடடட. அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்திருக்கு. இந்த காலத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு. இப்போ குடும்ப கட்டுப்பாடு தான் குடி கட்டி பறக்கு. பலே குழந்தை இல்லாத ஒரு பெருங்குறை இருக்கும்போது சரி நாகராஜன் தேவி நாகண்ணி பெண்ணாளு ஆஹா தன் கணவன் நாகராஜனை பார்த்தாள். என்ன சொல்லுகிறாள்? எப்படி வேதனையுற்று புலம்புகிறாள். எப்படி அம்மா? சுவாமி, என் கணவா மன்னவரே எனக்கு வாய்க்கு அதிபதியே, என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த அதிபதியே, என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த அதிபதியே, சுவாமி. ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா அன்புக்கு இசைந்தவற்றா இசைந்தவற்றா. அப்படி ஆசை மன்னா நேச மன்னா நேச மன்னா அன்புக்கு இசைந்த பக்தா இசைந்த பக்தா. கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, கல்யாணம் ஆகி நல்லோ கனகலால் கலாட்சி மன்னா. கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, என் தரத்து பெண்கள் எல்லாம் அரசே. பெண்கள் எல்லாம் சுவாமி. 7 பிள்ளை தாயானாள் தாயானா. அடி எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தாயானா. சுவாமி, என்னோடு மாலை மணம் முடித்த பெண்களுக்கெல்லாம் இப்ப எத்தனை குழந்தை இருக்கிறது? ஆஹா அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் 5-6 குழந்தைக்கு தாயாகி விட்டார். ஆமாம் ஏத்த வீட்டு பெண்கள் எல்லாம் 7-8 குழந்தைகளை பெற்று வைத்திருக்கிறார். ஆமாம் மன்னவரே. பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் 10 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறார். என்னைய பார்த்து சிரிக்காத ஆள் கிடையாது தெருவுல. இந்த பாவினான் என்ன கொடுமை செய்தேன்? ஆஹா யாருக்குமே எந்த பாவத்தையுமே செய்தது கிடையாது. இல்லையே பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வருவதே கிடையாது. கிடையாது கிடையாது. மதலை இல்லாத வாசலுக்கு மறையவர்கள் வரவே மாட்டார். ஆமையா. பிள்ளை இல்லாத சாதம் கறி எனக்கு புழுவாகத்தான் தோணுகிறது. ஆஹா சுவாமி, காலம் சென்ற நாளையிலே காலம் சென்ற நாளையிலே கர்மம் செய்ய குழந்தை இல்லை, நிறகூடத்து தண்ணீரை ஆமாப்பா. நின்றலம்ப மைந்தனில்லை, அழகு மழை பெய்த முத்தத்திலே மண்ணளைய மைந்தனில்லை, சுவாமி. மண்ணழைத்து கையாலே அழகு மடிவெடிக்க மைந்தனில்லை, இல்லை கரிகரைக்கும் தேங்காயை கரிகரைக்கும் தேங்காயை கையேந்த குழந்தை இல்லை. அடி கரிக்கரைக்கும் தேங்காயை கரிக்கரைக்கும் தேங்காயை கையேந்த குழந்தை இல்லை. என் கணவனாகிய மன்னவா, காலம் சென்று போகக்கூடிய காலத்திலே நமக்கு கர்மம் செய்யக்கூட ஒரு கண்மணி இல்லை. ஆஹா அம்மா என்று அப்பா என்று அழைத்து வருவதற்கு கூட நமக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை. இல்லை இல்லை. என்னை பார்ப்பவர்களெல்லாம் மோசமாக பேசுகிறார்களே. ஆமாம் மன்னவா. மலடி மலடி என்று மானிடத்திலே பேராகிவிட்டேன். சரி ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியல, ஆஹா ஒரு காதுகுத்துக்கு போக முடியல, எதுக்க வந்தவெல்லாம் ஏசுறா பேசுறா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல. ஆமாமா. தெருவீது நடந்து சென்றால் என்னை மோசமாக பேசுகிறார்களே. ஆஹா நான் என்ன பாவம் செய்தேன்? சுவாமி, போகும் வழி அடைத்தேனா, பொய் விரட்டு சொன்னேனா, நான் பொய் விரட்டு சொன்னேனா, பட்டரை நல்லதிலே பதரை நான் கலந்தேனா, நான் பதரை நான் கலந்தேனா. கொண்டனாளி மரக்கால் கொண்டு ஓட்டளந்த தோஷம் தான், நான் போட்டளந்த தோசம்தானோ, 5 வன நான் கொடுத்து 5 வன நான் கொடுத்து அரவட்டியும் வாங்கினேனா வாங்கினேனா. அப்படி 5 வனம் நான் கொடுத்து நான் கொடுத்து நான் அரவட்டியும் வாங்கினேனா வாங்கினேனா. கன்றுக்கு பால் விடாமல் கறந்து விற்ற தோஷம் தானோ, இல்லை இல்லை பண்டாரம் பரதேசிகளுக்கு ஏதாவது பாதகங்கள் செய்தேனா, கிடையாதம்மா. தாயில்லாத பிள்ளைகளை இந்த கொடியவள் தலையில் கொட்டி அடித்தேனா. கிடையாது. சுவாமி, எந்த பாவத்தையுமே செய்தறியாத எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் கூட கிடைக்கவில்லையே. ஆஹா
இந்த கொடியவள் நான் தான் மலடாகி விட்டேனே. ஆனால் நான் வளர்த்த பொருள் அத்தனையுமே மலடா போச்சே. அப்படியா? காடு சுற்றி மேய்ந்து வரும் காராம்பசு கூட மலடா போச்சு. ஏரி சுற்றி மேய்ந்து வரும் எருமை மாடு கூட மலடாகி விட்டது. குப்பை கிண்டி மேய்ந்து வரும் குறுங்கோழி கூட மலடா போச்சு. நான் தொட்டதெல்லாம் அண்ணா போகுது சுவாமி. அத்தனையும் ஒன்று கூட காய்க்கவில்லையே, பூக்கவில்லையே. அழுது புலம்பினாள். சரி பெண்ணே நாகன்னி, என்னம்மா குழந்தை இல்லைன்னு அழுது புலம்பினா நமக்கு குழந்தை கிடைச்சிருமா? அதானங்க. ஆண்டவனுடைய அருள் இருந்தால் சரி அநேக நாள் கழித்தாவது நமக்கு ஆண் குழந்தை கிடைக்கும். அப்படியா பிரபு? இறைவனுடைய அருள் இருந்தால் எப்படியும் நமக்கு குழந்தை செல்வம் பிறக்கும். ஆகட்டும் பெண்ணே நாகன்னி, சுவாமி தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார்கள். ஆமாம் சுவாமி. தர்மம் செய்தால் கண்டிப்பா நமக்கு தர்ம பலன் கிடைக்கும். அப்படியாவது நாம் தர்மம் செய்து பார்ப்போம். தர்மம் செய்தாலாவது தனக்கு குழந்தை கிடைத்து விடாதா என்று சரி இருவரும் எப்படி தர்மம் செய்கிறார்கள்? எப்படி? அன்னதானம், சுரண்ணதானம், ஆடைதானம், வஸ்திரதானம், அன்னதானம், சொர்ணதானம், ஆடைதானம், வஸ்திரதானம், பொன்தானம், பூமிதானம், முதலவர்க்கு தானமிட்டார். தாயே தங்கமே தங்கம், ஆமா சரி அப்படி போடு. சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரங்கள் கட்டி வைத்தார். சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரங்கள் கட்டி வைத்தார். நல்கிணறு வெட்டியல்லோ, வெட்டியல்லோ, நந்தவன பதிகை வைத்தார். நல்கிணறு வெட்டியல்லோ, அங்கே வெட்டியல்லோ, நந்தவன பதிகை வைத்தார். தான தர்மம் செய்தும் தனக்கு குழந்தை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். நாகன்னிக்கு குழந்தை பலன் இசையவில்லை. சரி சுவாமி, ஆஹா தர்மம் செஞ்சாலாவது எனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னீங்களே, அப்படியும் கிடைக்க மாட்டேங்குதே. கிடைக்கவில்லையே. ஆ, இனிமேல் அடியாள் எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டுமானால் சரி ஆண்டவன் பகவானை வேண்டி தவிர்ந்து ஆ, பகவானிடத்தில் நான் குழந்தை வரம் பெற்று வருகிறேன். குழந்தை வரம் பெற்றால் தான் எனக்கு இனிமே குழந்தைகள் பிறக்கும் சுவாமி. உடனே நாகன்னி பெண்ணாள். சரி இறைவர் வேண்டி தவம் இருக்க வேண்டுமென்று என்று காவி உடையணிந்தாள். அணிந்தாள். கழுத்திலே உத்ராட்ச மாலை அணிந்தாள். சபாஸ். மேனையெல்லாம் விபூதியை மேதாவியை போல அணிந்து அணிந்து செம்பு கடுக்கமிட்டு சிவமாலை கழுத்திலிட்டு சபாஸ். தவக்கோலம் கொண்டு ஆஹா வராந்திரங்கள் எல்லாம் கடந்து கடந்து ஆளரமில்லாத ஆரண்ய கானகத்திலே வந்து ஆ, நாகன்னி நங்கை சரி குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருக்கிறாள்? ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை போல் உருவம் செய்தாள். ஏற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரை போல் உருவம் செய்தாள். 1000 அடைவகுந்து அடுக்கடுக்கால் இங்கே வைத்து புலித்தோலை தான் வீரித்து பூங்கோடியாள் தான் அமர்ந்தாள். புலித்தோலை தான் வீரித்து பூங்கோடியாள் தான் அமர்ந்தாள். ஆண்டவன் பகவானை வேண்டி ஆ, என் பெருமானை வேண்டி அந்த பங்கை தவம் இருக்கிறாள். சரி அழகு சிலையான நங்கை ஆ, குழந்தை செல்வத்திற்காக குலக்குடியாள் தவம் இருக்கும் போது சரி பகவான் பார்த்தார். என்ன செய்தார்? என் பெருமான் என்ன நினைக்கிறார்? என்னம்மா நினைக்கிறார்? ஒரு பெண்ணானவள் குழந்தைக்காக தவம் இருக்கிறாள். இப்படி கடுந்தவம் செய்கிறாளே, தவம் இருக்கக்கூடிய பெண்ணாளுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். ஆனா வரம் கொடுக்கிறது, படி இழக்கிறது எல்லாமே அத்தான் பகவானுடைய வேலை. அந்த பரமசிவத்தினுடைய வேலை. அத்தானை பார்த்து சரி இந்த பெண்ணாளுக்கு குழந்தை வரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கைலேங்கிரிக்கு வந்தார். சபாஸ். கரைக்கண்ட பகவானை பார்த்தார். ஆஹா அத்தான் பகவானே, என்ன மாப்பிளே? பூலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜன் தேவி சரி தவத்திலும் அறந்தவன் செய்றா. அப்படியா? தவம் இருக்கக்கூடிய பெண்ணாளுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். ஆ, ஓஹோ மைத்துனா, சுவாமி. அந்த பெண்ணாளுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும் அப்படின்னா ஆ, அவள் ஏட்டுக்கணக்கை புரட்டி பார்த்தால் தான் குழந்தை வரம் கொடுக்க முடியும். ஆகட்டும். உடனே சித்திரபுத்திர நயினாரை அழைத்தார். சரி ஏட்டுக்கணக்கை புரட்டி பார்க்கிறார். ஆஹா சித்திரபுத்திர நயினாரோ, ஆ, பகவானே, சுவாமி இருவருக்கு இப்பிறவியிலும் குழந்தை இல்லை. அப்படியா? இனி 7 பிறப்புகள் பிறந்தாலும் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஓஹோ நாகராஜன் போன ஜென்மத்திலே காராம்பசு கன்றை கொண்டு உதைத்திருக்கிறான். ஆமா, அதனால அவனுக்கு குழந்தை கிடையாது. அவனுக்கும் புள்ள கிடையாது. நாகன்னி பெண்ணாளோ போன ஜென்மத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் கள்ள பிள்ளை பெற்று காட்டிலே புதைத்திருக்கிறாள். யாபாதகத்தி. ஆகினாலே அவளுக்கும் குழந்தை கிடையாது. ஓஹோ எத்தனை கணம் தவம் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. சரி அத்தான் பகவானே, ஆ, அவங்க 2 பேரும் பாவம் பண்ணாங்களோ புண்ணியம் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பாக இவளுக்கு ஏன் குழந்தை வரம் கேட்கிறேன் தெரியுமா? என்ன? மகிடாசுரனை அழிப்பதற்கு இவர் வயிற்றில் தான் குழந்தைகளை பிறவி செய்ய வேண்டும். ஓஹோ மைத்துரா, இப்பவே அவள் விருப்பப்படி குழந்தை வரம் கொடுத்து வாருங்கள். சரி என் பெருமான் நாகன்னியுடைய தவநிலைக்கு வந்தார். வயதான பெரியவரை போல வடிவம் தரித்து, சரி அம்மா பெண்பாவாய், சுவாமி உனக்கு யாது வரம் வேண்டும்? ஆஹா
குழந்தை வரம் வேண்டும் என்றாள். சரி பெண்ணே, இந்த 8 குலசங்களை அறந்தேயானால் உன் விருப்பப்படியே உனக்கு குழந்தை கிடைக்கும். அப்படியா பகவானே? 8 குலசங்களை என்பெருமான் நாகன்னி கையிலே கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். நாகன்னி பெண்ணாள் 8 குலசங்களை அறந்தே உடனே இறைவனுடைய அருளாலும் என்பெருமாள் கிருபையாலும் அந்த நாகன்னி நங்கையிற்கு என்ன ஆயிற்று? என்னமா ஆயிற்று? ஊரை போல நாட்டை போலே உத்தமிக்கு கற்பம் இல்லை, 41 நாளைக்குள்ளே இட்டாளை 8 முட்டை, 8 நல்ல முட்டை, 8 முட்டை, 8 இருந்து அடை காத்து வாராள், காத்து வாராள், முட்டையிட்டு 8 முட்டையிட்டு இருந்து அடை காத்து வருகின்றாள். சரி, அந்த 8 முட்டையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? யார் யாரம்மா இருக்கிறார்கள்? முதலாவது முட்டையிலே முத்தாரம்மை தான் பிறந்தாள். இரண்டாவது முட்டையிலே ஈஸ்வரியாள் அவதரித்தாள். மூன்றாவது முட்டையிலே முக்குடாதி அவதரித்தாள். நான்காவது முட்டையிலே நடுகண்டவள் தான் பிறந்தாள். ஐந்தாவது முட்டையிலே தங்கமுத்தாள் தான் பிறந்தாள். ஆறாவது முட்டையிலே அங்காரமாரி அவதரித்தாள். நல்ல 8வது முட்டையிலே 8 அண்டகாளி அவதரித்தாள். தாயே முட்டையிலே 8 அட்டகாளிகளும் வீரப்பல்ல விரிச்சடையும் விடுவிடென்ற நாவலவோடு சரி 8 பேர் அவதரித்த உடனே நம்மை பார்த்தால் பெண்களாக இருக்கிறோம். நமது தந்தையாரையும் நமது தாயாரையும் பார்த்தால் சர்ப்பரூபமாக இருக்கிறார்கள். இப்பவே படைத்த பகவானை பார்த்து பிறவி செய்த விவரத்தை கேட்க வேண்டும் என்று கைலைக்கு புறப்பட்டு வந்தாள். ஆண்டவனை பார்த்தாள். பகவானே, நாங்கள் 8 பேர் அழகான பெண் குழந்தைகளாக இருக்கிறோம். அப்படியா? எங்களை பெற்றெடுத்த அன்னையோ சர்வமாக இருக்கிறாள். ஆமாம். அந்த நாகத்தின் வயிற்றிலே பிறவி செய்த காரணத்தை சொல்லுங்கள் என்றார். அம்மா காளியர்களே, உங்க 8 பேரை நான் எதுக்காக பிறவி பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? எதற்காக சுவாமி பிறவி செய்திருக்கிறீர்கள்? மச்சரிசி வனத்திலே மகேந்திர வட்டணத்திலே மகிடாசூரன் கொடுமைப்படுத்துகிறார். அப்படியா? தேவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய கொடியவனை கொல்வதற்கு தான் உங்களை பிறவி பண்ணியிருக்கிறேன். அந்த மகிடாசூரனை கொன்று வருவதற்காக எங்களை பிறவி செய்திருக்கிறீர்களா சுவாமி? 1001 வருட காலத்திற்கு அழியாத வரங்களை பெற்று உயிர் வாழ்கிறார். ஆகட்டும், இப்பவே சென்று அந்த கொடியவனை கொன்று வாருங்கள். சுவாமி, அம்மா, அந்த மகிடாசுரனை கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன தருவீர்கள் சுவாமி? இந்த கைலாசத்திலே வலவாக இடவாங்க கொடுத்து இந்த கையிலே உங்களை வைத்திருப்பேன். அப்படியா? காளமகா ராட்சதரை கப்பரையாகவும் சரி சூலமகா ராட்சதரை சூலாயுதமாக கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். சரி 8 பேர் மகிடாசுரன் கோட்டைக்கு புறப்பட்டு வர்றா. மகிடாசுரன் 6 மாத தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் தூங்கி விழிப்பதற்குள்ளே மகிடாசுரன் கோட்டை கொத்தலங்கள் எல்லாம் அழித்து அநியாயம் செய்கிறார். மகிடாசுரன் 6 மாத தூக்கம் தூங்கி விழித்து எழுந்து அமர்ந்திருக்கிறார். தங்கமுத்தாள் ஓடோடி வந்தா. அக்கா, மகிடாசுரன் கண் விழித்து விட்டான். அப்படியா? இப்பவே அவனை அழிக்க வேண்டும். 8 பேரும் புறப்பட்டு வர்றா. சரி மகிடாசுரன் எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்தாள். என்ன கேட்கிறார்? என்னமா கேட்கிறாய்? அடே மூடா மகிடாசூரா, எழுந்தரிடா இப்பொழுது, எழுந்தரிடா மகிடாசூரா, எங்களோடு போராட, எங்களோடு போராட, எழுந்து வாடா மகிடா என்றாள். எங்களோடு நீ போராட, போராட, எழுந்து வாடா மகிடாசுரா. டே மகிடாசுரா, எழுந்திரடா எங்களோடு போராட. பார்த்தான் மகிடாசூரன். அடே மூடா என்று அழைக்க வேண்டுமானால் அவ்வளவு துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? இந்த அகில லோகத்திலேயும் யாருக்கும் அப்படி துணிச்சல் கிடையாது. எருமை தலையோடு ஏறிட்டு பார்த்தான். எதிரே நிற்பவர்கள் 8 பேரும் பெண்கள். அம்மா, நானும் ஆடவன், நீங்களோ பெண்கள். அதிலும் ஆண்டவனிடத்திலே ஏகப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்த நான் உங்களோடு போராடினால் 14 லோகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய நான் உங்களோடு போராடினான் என்னை பேடுகின்றல்லவா சொல்லுவார்கள். பெண்களோடு போராட பெரிய மனம் வரலையடி என்றாள். 8 பேரும் யோசிக்காம ஒரு பானங்களாக தொடுக்கிறாள். மகிடாசுரன் பானம் பட்டு ஆடாம அசையாம உட்கார்ந்திருக்கிறான். உப்படாதி பார்த்தாள். அக்கா முத்தாரம்பாள், இவன் ஏதோ மாந்திரிகம் படிச்சிருக்கான். மாய வேலை படிச்சிருக்கான். பகவான் கொடுத்தாரே முக்கவர் சூலத்தை கையில் எடு. இப்பவே இந்த மூர்க்கன் மார்புக்கு தொடு. உடனே அன்னை முத்தாரம்மை ஆண்டவன் கொடுத்த முக்கவர் சூலத்தை எடுத்தாள். மகிடாசுரன் மார்புக்கு எப்படி தொடுக்கிறாள்? இடிகாற்று மின்னல் போலே, இடிகாற்று மின்னல் போலே,
காளிகள் தொடுத்த பானம் என்னம்மா மகிடாசுரன் மார்பினை விட்ட உடனே மகிடாசுரன் ஆவென்று அலறி தரையிலே சாய்ந்தான். அதோடு விட்டாளா, தேவி அவன் மார்பிலை அமர்ந்து நவத்தால் அவன் நெஞ்சை பிளந்து ஒரு துளி கூட ரத்தம் கூட கிளவிழாமல் உதரம் முழுவதையும் அறந்துகிறாள். அதிலும் அரை துளி ரத்தம் தெரித்து புலியாக பாய்ந்து வந்தான். அதற்கும் ஒரு பானம் தொடுத்தாள். அதிலுள்ள உதரத்தையும் அருந்தினாள். அதிலும் அரை துளி ரத்தம் தெரித்து சிங்கமாக வடிவெடுத்து சீறி பாய்ந்து வராமல் சினமெல்லாம் தணிந்து ஆணவமெல்லாம் அழிந்து தாயே என்று அன்னை பாதத்திலே தஞ்சம் புகுந்தாள். அன்னை முப்படாதி பார்த்தாள். அக்கா முத்தாரம்பாள், தங்கமுத்தாள், சந்திரமாரி, அவனோ ஆணவமெல்லாம் அழிந்து தலைக்கனமெல்லாம் தணிந்து தாயே என்று உன் பாதத்திலே தஞ்சம் முகுந்து விட்டான். அவனை அழித்து விடாதே, நமக்கு அவனை சிங்கமுக தண்டியலாகவே ஏற்றுக்கொள்வோம். சரி, பகவான் சொன்னது ஒன்றிருக்க காளியர்கள் ஒன்று நடத்தி வருகிறார்கள். ஆண்டவனும் மகிடாசுரனை கொன்று உதரத்தை கப்பறையிலே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். 8 பேரும் ரத்தத்தை அறிந்துவிட்டு ரத்த வெறியோடு மகிடாசுரனை சிங்கமுக தண்டியலாக ஏற்றுக்கொண்டு கைலேங்கிற்கு வர்றார். பகவான் பார்த்தார். ஆஹா, நாம் சொன்னது ஒன்றிருக்க காளியர்கள் ஒன்று நடத்தி வருகிறார்கள். நாம் ஒன்று சொன்னோம், அவர்கள் ஒன்று செய்து வருகிறார்கள். காளியர்களை ரத்த வெறியோடு கைலேங்கிற்கு வரக்கூடாது. கைலாசத்திலே மரகத தூணிலே விளையாடக்கூடிய வண்டை பிடித்தார். ஆண் குழந்தையாக பிறவி செய்து அந்நியர்கள் வரக்கூடிய பாதையிலே போட்டார். 8 பேரும் ஆண் குழந்தையை பார்த்தார். பிள்ளை பாசத்தாலே கை குழந்தை எடுத்துக்கொண்டு கைலேங்கிற்கு வந்தார். பகவானே, நீங்கள் சொன்ன மாதிரியே மகிடாசுரனை அழித்து விட்டோம். அப்படியா பெண்களே? இந்த கைலாசத்தில் எங்களுக்கு வலவாக இடவாங்க கொடுத்து இந்த கையிலே எங்களை வைத்திருக்க வேண்டும். பெண்களே, அம்மா, நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று செய்து வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? அம்மா முப்படாதே, முத்தாரம்பாள், மகிடாசுரனை கொன்று ரத்தத்தை கப்பறையில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். ஆமாம் சுவாமி. ரத்த வெறியோடு வந்திருக்கிறீர்கள் கைலேங்கிற்கு. போகும்போது 8 பேரா போனீங்க. ஆமாம் சுவாமி. வரும்போது கை குழந்தையோடு வந்திருக்கிறீங்க. ஆகையினாலே இந்த கைலாசத்திலே உங்களுக்கு இடமில்லை. கைலாசத்திலே இடமில்லையா? பூலோகம்தான் போக வேண்டும். அப்படியா? ஆமா சுவாமி, பூலோகம் போக வேண்டுமானால் எங்களுக்கு வரங்கள் எல்லாம் கொடுங்கள், அப்பொழுதுதான் பூலோகம் போவோம். என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கிறேன். அப்படியா சுவாமி? உடனே 8 பேரும் ஆக்கவரம் அழிக்கவரம் முத்துவரம் பெற்றுக்கொண்டு அத்தனை வரத்தையும் பெற்றுக்கொண்டு கைலேங்கிரிக்கு போக வேண்டும் என்று எப்படி வருகிறார்கள்? வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தாள். 8 பேரும் பேசுறா. படைத்த பகவானையே சோதிச்சு பார்க்கணும். பகவான் கொடுத்திருக்கிற முத்து நல்ல முத்தா பொக்கு முத்தான்னு சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவன் தலையிலே கொண்டு வந்து முத்துக்களை போட்டார். ஆண்டவன் தலையிலே உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒரு முத்து கூட இல்லாமல் தக்காளி பழம் போன்று கொப்பளமாக இருக்கிறது. ஆளாட்டு படுறார். முத்துனுடைய வேதனை தாங்காமல் அழுது புலம்புகின்றார். அன்னை பார்த்தாள். ஆண்டவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று உமையவள் சக்தி பார்வதி பகவானுக்கு பணிவிடை செய்கிறாள். தலைவாழை இலை விரித்தாள், தலைவாழை இலை விரித்தாள். தானே அந்த பார்வதியாள் அவனுக்கு எண்ணெய் கொண்டு இலை மேலே தான் தடவி அதன் மீது அரணாரை அருங்கிழியால் வடுக்க வைத்து வேப்பங்குளை கையில் ஒடித்து வேப்பங்குளை கையில் ஒடித்து வீசுகிறாள் பகவானுக்கு. உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை பகவானுக்கு வீசிக்கொண்டே இருக்கிறார். தேவியர்கள் போட்ட முத்துனுடைய வேதனை தாங்க முடியாமல் பகவான் ஆளாட்டுப்படுவதை பார்த்தாள். பார்வதி அண்ணன் கண்ணனை அழைத்தாள். கண்ணனும் என்ன நினைக்கிறார்? என்ன நினைக்கிறார்? பகவான் ஏதாவது ஆபத்துல மாட்டி இருப்பாரு, ஏதாவது சிக்கல்ல மாட்டி இருப்பாரு. தங்கச்சி நம்ம நினைக்கிறா. ஆமா, என்ன பண்றது, பொண்ணை கொடுத்தாச்சு. ஆமா, பகவானை காப்பாத்தான ஆகணும், வேற வழி இல்ல. புறப்பட்டு வந்தார். சரி, பகவானை பார்த்தார். அத்தான் பகவானே, என்ன பட்டு மட்டும் உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. என்ன செய்யறது மாப்பிள? யோசிக்காமல் வரத்தை கொடுத்து விட்டு இப்படி அவஸ்தைப்படுகிறீர்களே. காலம் பூரா இதே சோலியா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதோ ஒரு நொடியில் வர்றேன். வடக்கு கோட்டை வாசலுக்கு வர்றார். அட்டகாளிகள் 8 பேரும் ஆண்டவன் வடக்கூடிய கஷ்டத்தை பார்த்தவுடனே சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறாள். அடியே, நாம யோசிக்காம முத்துவரம் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. வலவாக இடவாக கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருல. அப்பதை ஏமாத்தின மாதிரி இப்ப ஏமாத்திருப்பாருன்னு நினைச்சோம். இவர் பட்டா தாண்டி புத்தியே வரும். முத்துக்களை இறக்கவே கூடாது. 8 பேரும் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார். என்பெருமான் பார்த்தார். அம்மா தங்கீர்களே, என்னம்மா இது? 8 பேரும் மகிழ்ச்சியோடு இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? அண்ணா தங்கையே, அந்த பகவான் படுற பாட்டை பாக்கலையே நீங்க? பாத்துட்டு தான் வர்றேன். ஆகையினாலதான் இவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கோம். தங்கச்சி, பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல முத்து கொடுக்கவே இல்லை. அப்படியா? அத்தனையுமே பொக்கு முத்து.
முத்தனுடைய வேதனை தாங்காதவர் ஒன்று நடிக்கிறார். அப்படியா அண்ணா? இப்பவே பகவானுக்கு போட்டிருக்கிற முத்து அத்தனை இறக்கிட்டு வாங்க. பெரிய ஏமாத்துக்காரரா இருக்காரே. நானே உங்களுக்கு பகவான் கிட்ட நல்ல முத்து வாங்கிட்டு வரேன். இப்பொழுதே போய் அந்த முத்துக்களை எல்லாம் இறக்கி கொண்டு வருகிறோம் அண்ணா. உடனே 8 பேர் பகவானுக்கு போட்டிருந்த முத்துக்கள் அத்தனையும் சரி உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒரு முத்து கூட பாக்கி வைக்காமல் அத்தனை முத்துக்களை இறக்கி வந்து அண்ணன் கண்ணனுடைய கையிலேயே கொடுத்தார். முத்துக்களை வாங்கினார் கண்ண பெருமான். பகவானிடத்திற்கு வந்தார். அத்தான் பார்த்தீர்களா இந்த பச்சை முத்தை? இப்படிப்பட்ட பச்சை முத்தை இந்த காளியர்களுக்கு கொடுக்கலாமா? உங்கள் தலையில போட்டு பார்க்காம அப்படியே பூலோகம் சென்று பூலோக மக்களுக்கு விதைத்திருந்தால் இந்த பூலோக மக்களை உயிரோடு வைப்பாளா? பூலோக மக்கள் தாங்க மாட்டார்கள். முத்தனுடைய கஷ்டத்தை பூலோக மக்களால் தாங்க முடியுமா? முடியாது முடியாது. யோசிக்காம இப்படிப்பட்ட முத்துவரத்தை கொடுத்துட்டீங்களே. ஆமா. என்பெருமான் 3 கல்லெடுத்தார். சரி. அழகாக அடுப்பு கூட்டினார். அடுப்பிலே நெருப்பை மூட்டினார். சரி. வறுவோடு எடுத்து வைத்து வறுவோட்டிலே முத்துக்களை போட்டு இளவருப்பாக வறுக்கிறார். சபாஸ். கடலையை வறுக்கிற மாதிரி முத்துக்களை வறுக்கிறார். பலே பலே. இளவருப்பாக வறுக்கும் போது அதே ஒரே ஒரு முத்து ஒற்றையில் விழுந்தது. ஒற்றையில் விழுந்த காரணத்தாலே அதை இப்பவும் ஒற்றம்மன் என்று அழைக்கப்படுவார். வறுத்த முத்துக்களை எடுத்தார். 8 அட்டகாளியிடத்துக்கு வந்தார். அம்மா தங்கையே, முத்தாரம்பாள், முப்படாதி, பகவான் கிட்ட உங்களுக்கு நல்ல முத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி அண்ணா, இதோ பெற்றுக்கொள்ளுங்கள். முத்துக்களை கொடுத்தார். கையிலே வாங்கினாள் 8 பேரும். அண்ணா, பகவான் கொடுத்த முத்து குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் கொடுத்த முத்து சூடாக இருக்கிறதே என்னன்னா? அந்த முத்துக்களுக்கெல்லாம் சக்தி ஏற்றி கொண்டு வந்து தந்திருக்கிறேன். அம்மா தங்கையே, வகுத்தவன் பெரியவனானால் வருத்த முத்து முளைக்கும் தங்கையர்களே. பூலோகம் போய் வாருங்கள். வழியில் கண்டெடுத்த பாலகனுக்கு வைரவன் என்று பெயர் கொடுத்து பூலோகம் போய் வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். 8 பேரும் தன் மகன் வைரவனை அழைத்துக் கொண்டு எப்படி புறப்பட்டு வருகிறார்? எப்படி வருகிறார்? தாயாருக்கு தண்டியலும் தனக்கு வெள்ள குதிரையோடு பூலோக ஏகி வரார். அட்டகாளி 8 பேரும் புகுவென்று அருவி வீழும் அருவி வீழும். குற்றாலம் வந்து சேர்ந்தாள் வந்து சேர்ந்தாள். குற்றாலநாதரையும் குழல்வாய்மணி அடிபணிந்து பொன்காசி விளையும் அந்த தென்காசி விளக்கமிட்டு சாலை நல்ல பெருவழியே தானவாராள் முத்தாரம்மை அருணாபிரி நன்னகரம் நன்னகரம் அந்த அன்னையவள் வந்த அமர்ந்தாள் வந்த அமர்ந்தாள். அருணாபேரி நகரத்திலே வந்தமர்ந்து அங்கு வந்தமர்ந்து அங்கு உள்ள மக்களுக்கு யாதொரு குறைகின்றாம் இல்லாமல் ஆள் போல் தலைக்கு வைத்து அருகு போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் பண்ணை வைத்து முசையாது வாழ வைக்கின்றாள். தீராத நோய்களையும் திருநீற்றால் தீர்த்து வைப்பாள். தீராத நோய்கள் எல்லாம் திருநீற்றால் தீர்த்து வைப்பாள். அழியாத நோய்களையும் அழித்து வரம் கொடுத்திடுவாள். அழியாத நோய்களையும் அழித்து வரம் கொடுத்திடுவாள். குழந்தை இல்லா பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். குழந்தை இல்லா பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். கல்யாண வாசலாக கடல் போன்று வாழ வைப்பாள். கல்யாண வாசலாக வாசலாக கடல் போல வாழ வைப்பாள். அந்த அருணாபேரி மக்கள் எல்லாம் முள்ளு முறியாமல் முடிந்த பூவாடாமல் விக்கிரங்கள் நேர்ந்திடாமல் அன்னை முத்தாரம்மை வேலி கட்டி காத்து வாரா.